மிஸ்டர் சுப்ஸ், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வலி என்ன? முட்டு வலி தானுங்க. என்னடா பொழப்பு இது? முரண்டு பிடிக்காம போன் எடுக்கல. இப்ப என்ன பண்றது? சரி, அவங்க திரும்ப கூப்பிட்டா பாத்துக்கலாம். திவ்யாக்கு பிடிச்ச பிரவுனி கேக்க வாங்கி கொடுத்து அவளை எப்படியா சமாளிச்சிடலாம். என்ன தவிர இங்க யாருமே இல்லடி உன்னை காப்பாத்த. உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. பொம்பளைங்கன்னா பலவீனமானவங்க, சுலபமா வீழ்த்திடலாம்னு நினைச்சியா? ஒரு அடி எடுத்து வச்ச அப்படியே சங்கல இறக்கிடுவேன். அவ்வளவு நல்ல விதமா சொல்லியும் உனக்கு புத்தியில ஏறல. என்னங்க என்னங்க எங்க என்னங்க 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 ஓகே தானே? என்னாச்சுங்க? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பதட்டத்துல சின்ன மயக்கம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நிஜமா நீங்க ஓகே தானே? அந்த பொறிக்கு பையன் கையில சிக்காம ஓடிட்டான். சரி வாங்க உடனே போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் வெளியே வந்து அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. என்னது இது? திவ்யாக்கு தைச்ச ட்ரெஸ். ஏங்க நீங்க எந்த நிலைமையில இருந்து வெளியே வந்திருக்கீங்க? இன்னும் அந்த பதட்டமே குறையல. எப்படிங்க இந்த பதட்டத்திலையும் இவ்வளவு ஞாபகமா கொடுக்குறீங்க? எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா இப்ப நீங்க இந்த நிலைமையில இருக்கிறது சரியா இருக்கான்னு கேட்க தெரியல. உங்க எப்படிங்க? சின்ன பொண்ணு ரொம்ப ஆசையா கேட்டா. இன்னைக்கு வந்துரும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பா. அவளை ஏமாத்த கூடாதுல்ல. இந்தாங்க, இத அவகிட்ட கொடுத்துருங்க. சரி வாங்க, நானே உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க.
நானே போய்க்கிறேன். என்னங்க பேசுறீங்க? இப்பதான் அவன் பிரச்சனை பண்ணிருக்கான். நீங்க தனியா போறப்ப வழியில வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா